மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட எல்லாருமே டாக்டர்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் கவலை தரக்கூடிய இன்னும் மோசமான செய்திகள் சில வருது. அது என்னன்றதை விரிவாக சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. டாக்டர்ஸ்ன்றது கடவுளுக்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க. அந்த தொழிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் ஒவ்வொருத்தரும் டாக்டராருக்கு கவர்மெண்ட் ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷம் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி அதில் டாக்டர் ஆகி செய்கிற வேலை பாகிஸ்தானுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன மிகப்பெரிய கவலை தரக்கூடிய செய்தி அப்படின்னா, இவனுங்க புதுவிதமான தீவிரவாத தாக்குதல் இல்லையா, அந்த முறையையும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது எதில் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த தீவிரவாத தாக்குதல் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இவங்க முயற்சி பண்ணுறது என்னவா இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அகமது மொய்தீன் சையத்னு ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. இவனும் டாக்டர் தான். இவன் வந்து சைனா டாக்டரிங் பண்ணி நினைக்கிறேன். இந்த ஹைதராபாத்தை சேர்ந்த அகமது மொய்தீன் சையத் இருக்கார் இல்லையா, இந்த நபர் இவனுக்கு என்ன இவனுக்கு என்ன ஒரு ஐடியா தோணி இருக்கு அப்படின்னா, அந்த ஆமணக்கு தான் நினைக்கிறேன் கேஸ்டர் பீன். இதோட விதைகள் இருந்து ஒரு விதமான நச்சுத்தன்மை இல்லாட்டி ரொம்பவும் மோசமான சில விஷத்தை எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த விஷத்துக்கு பேரு ரைசின். இந்த ரைசின் சொல்லப்படக்கூடிய மிக மோசமான பாய்சன் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி எப்படி பெரிய லெவலில் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடலாம். இதுதான் இந்த பிளான் தான் இப்போ பெரிய லெவலில் தலைவலியாகவும் கவலையும் தரக்கூடிய செய்தியாக மாறி இருக்கு. இதில் எந்த விதமான திட்டத்தை இந்த தீவிரவாத கும்பல் ஈடுபட்டுச்சு, இது அந்த அளவுக்கு மோசமான ஒரு பாய்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரைசின் இருக்குல்ல, இதில் கிடைக்கக்கூடிய இந்த ஆமணக்கு கேஸ்டர் பீன்லேருந்து கிடைக்கக்கூடிய உங்களால் பவுடராக மாற்ற முடியும்னு வச்சுக்கோங்க. உங்களால் பவுடரா ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 5லேருந்து 10 மில்லி கிராம் போதும் ஒருத்தரை காலி பண்ணுறது. அவ்வளோ மிச்சம். அதை எடுத்து எப்படியெல்லாம் இந்த தீவிரவாத கும்பல் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பவுடர் இருக்குல்லையே, இந்த பவுடருடைய குறைஞ்சபட்ச பவுடரை எடுத்து உங்களால் ஒரு ரூமில் இருக்கக்கூடிய 10 பேரை கொள்றோன்னு வச்சுக்கோங்க, எடுத்து தூவுறோம்னா அது அவங்க சுவாச உறுப்புகள், அதாவது ஓரளவுக்கு அவங்க சுவாசிச்சாலே போதும், அதுலேருந்து அவங்க பெரிய அளவில் பாதிப்படைவாங்க. நீங்கள் சரியாக ஒரு குவான்டிட்டியை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இடையே ஒரு மக்கள் கூடுற இடத்துலையோ ஒரு குரூப்பாக ஒரு கிலோ தூவி விட்டாலே போதும், ஒரு பெரிய லெவலில் மனித உயிரிழப்பு இல்லையா அது ஏற்படும். இது பொதுவாக எப்படியான பாதிப்புகளை உருவாக்கும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பவுடரை நீங்கள் சுவாசிக்கும் போது அது குறைஞ்சபட்சம் நீங்கள் சுவாசிச்சா போகிறோம், உங்களுடைய சுவாச மண்டலம் இருக்குல்லையா அது காலி பண்ணும். எடுத்தடுப்பில் உங்களுக்கு இருமல் வர ஆரம்பிக்கும், தலை சுற்றல் இருக்கும், அதுக்கப்புறம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், தொடர்ந்து வேர்க்க ஆரம்பிக்கும், அது தொடர்ந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும், இந்த ஸ்கின் இருக்குல்ல அது ப்ளூ கலரில் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய 2 முக்கியமான உறுப்புகளாக இருக்கக்கூடிய சுவாசமும் அதுக்கப்புறம் அந்த கிட்னி இருக்குல்ல இது ரெண்டும் செயலுக்க ஆரம்பிக்கும். அதன் போய் நீங்கள் மரணத்தை தழுவுவீங்க. இது இந்த பவுடர் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை. இந்த விதமாக செய்ய முடியுமா? செய்ய முடியும். இது ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கம் உங்களால் தண்ணீரில் கலந்து வைக்க முடியும். நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்திலையோ இல்லை ஏதோ ஒரு மக்கள் கூடுற இடத்துலையோ அது பொது பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இல்லையா, அதை நீங்கள் சரியாக கலந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அது என்ன நிலைமையை உருவாக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்க தேவையில்லை, அடுத்த 10-15 நிமிடங்கள் அதோடைய தண்ணீரை நீங்கள் அடுத்த 10-15 நிமிடங்களை குடிச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் வாமிட் எடுக்க ஆரம்பிப்பீங்க, டீஹைட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் யூரினில் ஆரம்பித்து வாமிட் எடுக்கிறீங்களா, அதுலேருந்து எல்லாத்துலையுமே ரத்தம் வர ஆரம்பிக்கும், ரத்த கசிவுகள் உருவாகும். இதை தொட்டு முன்பு சொன்ன மாதிரி சுவாச உறுப்புகளும் கிட்னியும் காலியாகும். இதுக்கப்புறம் மரணத்தை தழுவாங்க. இது இன்னொரு வகையில் இந்த குறிப்பிட்ட ரைஸ்ன்ற விஷத்தர்களை இதை பயன்படுத்தி ஒரு பெரிய லெவலில் தீவிரவாத தாக்குதல் நடத்த முடியும். அதுக்கடுத்து இந்த ஸ்கின் இருக்குல்ல தோல், இந்த தோல்லையே கண்ணு இல்லையா, இந்த விஷயத்துலையுமே அது பெரிய விஷத்தன்மையாக பாயக்கூடிய வல்லது. ஏன்னா அந்த வகையில் தூவி விட்டாலும் அதுவும் சிக்கலை உருவாக்கும். கடைசியாக இருக்கிறது பொதுவாக இது பல இடங்களில் சரியாக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இடத்துலலாம் அந்த அம்பர்லாம் இருக்குல்ல கொடையுடைய நுனியில் சின்னதாக ஊசி, அதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் இந்த பவுடர் இருக்குல்ல இதை சரியாக வைக்க முடியும்னா எடுத்து குத்துனாலே அந்த நபர் காலி அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில். எனவே இந்த விஷம்ன்றது ரொம்ப மோசமானது மட்டும் கிடையாது. இது தீவிரவாதிகள் இது சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான வரலாறுகளும் உண்டு. அல்கைதா உருவான 2011 காலகட்டத்தில் ஃபுல்லாக இது பெரிய அளவில் அவங்களுடைய லெபார்ட்டரியில் வச்சு ஆய்வு பண்ணாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பவுடராக மாற்றுறாங்களே, இந்த ஆமணக்கு இந்த கேஸ்டர் பீன் இல்லையா இதை பவுடராக மாற்றுறாங்களே, இதுக்கு ஒரு லேபே தேவை, சின்னதாக ஒரு லேப் தேவை, ரொம்ப பெரிய எக்யூப்மெண்ட்லாம் தேவை, ஆனால் லேப் தேவை. அது எல்லாம் வாங்கி அதை கரெக்டாக வெளியே கொண்டு வரால அதுக்கு கொஞ்சம் படிப்பறிவுன்னு தேவை. அதுதான் இங்கே சிக்கலே. இவனுங்க டாக்டர் படிச்சுட்டு எந்த விஷத்தை எளிமையாக எங்கேருந்து எடுக்க முடியும், எந்த விஷத்தை வச்சு நிறைய பேரை கொல்ல முடியும், எந்த விஷத்தை வச்சு இங்கே தீவிரவாத தாக்குதலை கரெக்டாக நடத்தி முடியும் இப்படின்ற ஆய்வில் இருந்தாங்கன்னா என்ன உருப்புடும் கேட்குறேன். இதுதான் இப்போ பெரிய தலைவலியாகவும் கவலை தரக்கூடிய செய்தியாகவும் இருக்குது. இது எல்லாமே இவங்க எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க அப்படின்னா, 2018 ஜெர்மனியில் இதே மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்டானுங்க. அவர் பேர் அகமது அல்லா ஹச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இதே விதமாக பவுடர்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அந்த கேஸ்டர் பீனெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஆமணக்கெல்லாம் சேர்த்து வச்சு அதுலேருந்து பவுடர் எடுத்து இதை வச்சுக்கிட்டு எப்படியான தாக்குதல் ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டில் உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பார். அவர் தொடர்ந்து கண்காணித்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவர் அதிலிருந்து கைது பண்ணுவாங்க. இது ஜெர்மனியில்.
இதே மாதிரியான முயற்சி 2003 பிரிட்டிஷ்லையும், அதே மாதிரியான முயற்சி 2011 அமெரிக்காவிலும் இந்த விதமான முயற்சிகள் நடந்தது உண்டு. இந்த பவுடரை எடுத்துட்டு போய் மேல இருந்து அப்படி தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்க சிட்டிக்குள்ள நிறைய காலி. அப்படியான முயற்சி நடந்தது உண்டு. இதே யூஎஸ்ல அமெரிக்கால 2011 ஜார்ஜியால குறிப்பிட்ட இந்த 2 நபர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோ 4.5 கிலோ அளவுடைய இந்த கேஸ்டர் பீனோடைய பவுடர் இருக்கு இல்லையா, அந்த ரைஸ்ன்ற பவுடர் அதை ரெடி பண்ணி அந்த 4 கிலோ எடுத்து ஒரு 8லேருந்து 9 நகரங்களில் தூவி விடணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. எப்படி ஃப்ளைட்டில் போகும்போது தூவி விட்டு போயிடலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. பின்னாடி இவனுங்க கைது செய்யப்பட்டு ஒரு 10லேருந்து 15 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்பப்பட்டானுங்க. இதெல்லாம் சமீப காலங்களில் கடந்த 10 வருஷத்துக்குள்ள இது எப்படி பயன்பாட்டுக்கு அடுத்தடுத்து வந்ததுன்றது, இது அல்கைதா தீவிரம் முயற்சி பண்ண மிக முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்க. எனவே டெல்லியில் நடந்த தாக்குதல்ன்றது ஒரு ஒயிட் காலர் இருக்கக்கூடிய சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரா அந்த ப்ரொஃபஷனல் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தில் இவங்க ஈடுபடுறாங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான கவலை தரக்கூடிய செய்தினா, அந்த அறிவை பயன்படுத்தி எந்தெந்த விஷத்தில் எங்கேருந்து எடுத்து அந்த விஷத்தை எளிமையாக எப்படிலாம் பயன்படுத்தலாம், அந்த விஷத்தை பயன்படுத்துவதன் மூலமாக எப்படி இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் இல்லையா, இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அதை எப்படி திருப்திகரமாக நடத்தி முடிக்கிறது, இப்படி இவங்க ஆய்வு நடத்தினாங்கன்னா என்ன இந்த நாட்டில் உருப்படும், எதை நம்பி மக்கள் பயணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் கலந்து விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இறந்து போகிறது யார்? அப்பாவி நான் மக்கள் இல்லையா? இந்த அறிவு கூட, இந்த குறைஞ்சபட்ச அறிவே கூட இல்லாமல் இவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சி அலையிறானுங்க. எனவே இந்த கும்பலெல்லாம் மனித பிறவிகளே கிடையாது. எப்படியோ நிறைய பேர் கொள்றது தான் தன்னோட வாழ்க்கை லட்சியமாக தீரானீங்களே, இவங்களுக்கு என்ன இதுலேருந்து கிடைக்கும்னு தெரியல. ஆனால் இவங்களை எல்லாம் விட மோசமான ஒரு கும்பல் இருக்குது. நீங்கள் நம்புங்க, இவங்களெல்லாம் விட ஒரு மோசமான கும்பல் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அது வேற யாரும் கிடையாது. ட்விட்டரில் ஒவ்வொரு முறையும் நான் கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு வரும்னு வச்சுக்கோங்க, இவனுங்க இந்த லக்ஷ்மி சுப்பிரமணியன் இதெல்லாம் டிவியில் உட்கார வச்சு திமுகவுக்கு வாய் வித்து பொழைக்குது கேட்டால் பத்திரிக்கான்ற பேரில். இது திமுகவுக்கு சொம்படிக்கிறதா வேலைன்னு வச்சுக்கோங்க. இந்த லேடி என்ன பண்ணுது, டெல்லியில் வெடிப்புன்னு கேட்டதுமே நாளைக்கு பீகாரில் எலெக்ஷன், இன்னைக்கு டெல்லியில் வெடிப்பா அப்படின்னு கிளப்புது. இந்த 2 செய்தியில் அது எதை கோர்த்து விடுதுன்னு புரியுது. அதாவது தீவிரவாத நடவடிக்கைகளை பாஜக தூண்டி விட்ட மாதிரி ஒரு சிந்தனையை விதைக்கணும். இதுக்கு முன்னாடி பிரதமர் இறந்து போகிற அளவுக்கு மறைமுகமாக கமெண்ட்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் இந்த விதமாக கேவலமான கமெண்ட்ஸ் போடும்போது அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அது ஒரிசா மற்ற மாநிலங்களை கைது பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கைதே கிடையாது. அது எப்படி கைதே கிடையாது? இவங்க ஒவ்வொரு முறையும் இதை பண்ணுறாங்க. வேற யாரோ ரோட்டில் போகிறலாம் பண்ணல, இது ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் திமுகவுக்கு வாய் வித்து பிழைக்கிற ஒரு லேடி இது பண்ணுது, ஒவ்வொரு முறையும் பண்ணுது. ஆனால் கைதே கிடையாது. அது எப்படி? இது ஏன்னா ரொம்ப கொடூரமானது. அதாவது இவங்களை விட இவங்க ஏன் கொடூரமானவங்க நான் சொல்கிறேங்க. என்ன அப்படின்னா, கடந்த 30 நாளில் மட்டும் சுமார் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் மகாராஷ்டிரா, ஹைதராபாத், குஜராத், சென்னை இப்படின்னு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்களை தேடி பிடிச்சி கைது பண்ணி தூக்கிட்டு போயிருக்கு. இந்த முயற்சிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த முயற்சிகள் நமக்கு தெளிவாக வெளியே வந்து சேரல. இது ஒரு போட்டுக்கிட்டோம். இவ்வளோ பெரிய அளவில் தீவிரவாத நடவடிக்கைகளை எதிர்த்து கவர்மெண்ட் ஏஜென்சி உயிரை கொடுத்து போராடி இருக்குன்னா, அப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது மக்கள்கிட்ட சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறத விட அதை அரசியலாக மாற்றி எப்படி வெறுப்பு பிரச்சாரமாக பாஜகவுக்கு எதிராக அப்படி கிளப்பி விட்டுருவோம். அப்படி கிளப்பி விட்றானா, இதுதான் புல்வாமா தாக்கல் டைம் கிளப்பினானுங்க. தேர்தல் வரப்போது வெடிக்குது, இப்படி கிளப்பி விட்டானு வச்சுக்கோங்க. இப்போ தேர்தல் வரப்போன்னு இந்த ஹைதராபாத்தில் கைது பண்ண மொய்தீன் சையதுக்கு தெரியுமா என்ன? அவன் என்ன சொல்ல வரேன், அவன் என்ன பிஜேபி காரன் சொல்ல வரான். அவங்க இது ஒரு லேடி போடலை, நீங்கள் நெட்டில் தேடுங்க. திமுக காரன் அடுத்த 1 மணி நேரத்தில் பண்ண வேலை என்ன அப்படின்னா, நாளைக்கு பீகார் எலெக்ஷன், இன்னைக்கு குண்டு வெடிக்குது இப்படின்னு 2 வேற செய்தி திருச்சி விட்றாங்க. இந்த வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு முறையும் பண்ணுறாங்க. இந்த முறை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் பண்ணுறாங்க. இது என்ன பிரச்சனையை உருவாக்குது? ஏன் அதை விட மோசமான நான் சொல்லுங்க, இந்த டாக்டர்ஸ் தீவிரவாதி கும்பல் இவங்களோட இவங்க ஏன் மோசமானவனா? இந்த தீவிரவாதிகள் அடைக்கலம் எங்கே ஆகிறாங்க? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தான். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்மளை எப்படியும் வேற போட்டு திருப்பி விட்டு நம்மளை காப்பாற்றிடும் நம்புறாங்க. ஒன்று அவங்க மதத்தின் பின்னாடி ஒழிகிறது, இன்னொன்று இந்த அரசியலின் பின்னாடி ஒழிச்சிக்க முடியும். அதற்கு போதுமான வாய்ப்புகளை இவங்களை உருவாக்குறாங்க. இவங்க எந்த காலத்தையும் தீவிரவாத நடவடிக்கைகளை கண்டிக்கிறதே கிடையாது. நீ கவனிச்சுன்னா கோயம்புத்தூர்ல அது கேஸ் வெடிப்பு, கேஸ் எடுத்துட்டு போகும்போது வெடிச்சிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சாங்க. ஒரு 2 வாரம் அப்படி தான் உருட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் வாயை புத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை நீங்க தெளிவாக பேசணும்னு வச்சுக்கோங்க, மதம்னு பிரியாதீங்க, மனிதனா பாருங்க, இதுலயே மதத்தை சேர்க்கிறீங்கன்னு உருட்டுவாங்க. ஆனால் இவங்களே வெறுப்பு கலப்புவாங்க. எப்படி இந்த மாதிரி பேசி எப்படி வெறுப்பை பாஜக மீது திருப்புறது? இந்த லட்சணத்தில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களால தான் இங்கே யாருக்கு தைரியம் வரும் அப்படின்னா, தீவிரவாத கும்பலுக்கு. தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடாக்கிற நபரை கூட நாளைக்கு நம்ம ஈடுபட்டால் இவங்க காப்பாற்றிடுவாங்க, எப்படியும் விஷயத்தை திருப்பி விட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை வருமா வராதா? ஒரு போட்டு மதத்தின் பின்னாடி ஒளிறாங்க, இன்னொரு அரசியல் கட்சிகள் தேவையான அளவுக்கு பாதுகாப்பு தருது. இதில் அண்ணா நூற்றாண்டு இவங்க ஒரு 20 வருஷத்தில் 10 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலையும் பண்ணிடுவாங்க. இது எப்படி இருக்கு? இதுதான் ஒரு சாதாரண மனிதன் தீவிரவாதியாக மாறுறால அவனுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வேலை. இந்த கும்பலை நம்ம ஒழிச்சிட்டாலே இங்கே தீவிரவாத நடவடிக்கை மீது ஒரு பயம் இருக்கும்.
இவனுங்க எடுத்த எடுப்புல அதை குழப்ப முடியும், இல்லாட்டி மதத்தின் போர்வையில் ஒளிய முடியும் இல்லையா? இதுதான் இந்த நாட்டோட சாபக்கேடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக நம்மளை பிடிச்ச பெரிய சாபக்கேடு.